இது எதுனா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சடுல வந்து இது இல்ல எங்களுக்கு இது ஓப்பன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி கொலுசு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொலுசு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேன்சி மாடலுமே நான் காமிக்க போகிறேன். ட்ரெடிஷ்னல் பேனல் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருமே ஃபேவரட்டான அந்த பட்டையான கொலுசு, அதாவது 300 கிராம் 500 கிராம் வெயிட் ரேஞ்சில் இருக்கும்ல, அந்த மாதிரி கொலுசு கலெக்ஷன்ஸும் நான் இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். இந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடைஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டார்க் டோன் மாதிரி இருக்குல்ல, பட் இதோடைய லுக்கே ஆக்சுவலி அந்த மாதிரி தான், ஃபினிஷிங்கே அந்த மாதிரி தான். ஸோ இந்த கொலுசு வந்து நிறைய உங்களுக்கு சிம்பிளான மாடலும் இருக்குது, நல்லா கிராண்டான மாடலுமே இருக்குது. அண்ட் வெயிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 26 கிராம் 27 கிராம் அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் கூட வரும், அதாவது 100 கிராம் 120 கிராம் இந்த மாதிரிலாம் கூட இருக்கும். அண்ட் இதோட வெயிட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 173 கிராம். நல்லா ப்ராடாக இருக்கும். கல்யாணத்துக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக அந்த ஒயிட் ஃபினிஷில் இருக்க மாதிரி வெள்ளி கொலுசு பேண்ட், ஆனால் இந்த மாதிரி கொலுசு தான் நீங்கள் எடுக்கலாம். அண்ட் இது யூஸ்வலி வந்து டெய்லி வரக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இது கலர் எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தாண்டி இது கலர் வந்து கருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இதில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்க் டோன் ஆக்சிடைஸ்டு ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்களா, பட் இதெல்லாம் வந்து அந்த ஒயிட் டோனில் தான் இருக்கும். அண்ட் இந்த கொலுசுமே வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிராம் 50 கிராம் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், எனாமல் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப அழகாக. அண்ட் இதில் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு பீட்ஸோ ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அதோட வெயிட் வந்து கொஞ்சம் டிடெக்ட் ஆகிடும். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் எனாமல் வச்சு தான் 99% எல்லாத்துலேயுமே டிசைன்ஸ் இருக்கும். அதை தாண்டி ரொம்ப கல் வச்சு அந்த மாதிரிலாம் பேட்டர்ன்ஸ் எதுவும் இருக்காது. அண்ட் இந்த ட்ரேயில் இருக்க இந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன், எப்போயுமே நம்ம வாங்குகிற ஒரு மாடல் தான். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 56 கிராம்ஸு, எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதுவுமே வந்து டெய்லி வரக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கொலுசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், நல்லா ரவுண்டாக உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருங்க, அந்த காயின் மாதிரியான டிசைனில் வந்திருக்கு. அண்ட் இதோட வெயிட் 41.6 கிராம்ஸ் இந்த மாதிரி வருது. இதுலேயுமே இந்த பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவு மீடியமான சைஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப ப்ராடாலாம் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும். இது வந்து 46 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து செயின் பேட்டர்ன் வேணும்னா இந்த மாடல் பாருங்கள், 51 கிராம்ஸ் கிட்ட வரும். ஸோ நான் ஜஸ்ட் இது ஒன்று மட்டும் கையில் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் செயின் மாடல். இங்கே மேலே வந்து உங்களுக்கு குட்டியாக ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து எனாமல் வச்சு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி மாடல் தான். நாங்கள் எல்லாத்தையும் கவர்லேருந்து எடுக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். பிகாஸ் இன்னும் உள்ளே வந்து பாக்ஸில் நிறையா இருக்குது. நம்ம மகாலட்சுமியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த கொலுசுலாம் வந்து வீக்லி அப்டேட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31.9 கிராம்ஸ், ஆனால் இதில் குட்டியாக வந்து கல்லெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, பீட்ஸ் மாதிரி. ஸோ 2.6 கிராம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த கொலுசுங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோ மேக்கிங் சார்ஜ், நோ வேஸ்டேஜ், வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான். அதாவது சில்வர் ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அவ்வளோதான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கொலுசுங்களுக்குலாம். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் அந்த ஆக்சிடைஸ்டு மாடல், அதுக்கு வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் கொஞ்சம் வரும். பிகாஸ் இதை விட அதுக்கு வந்து வேலைப்பாடுகள் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாக வரும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கொலுசு, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் போட்டோம், நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்பீங்க இந்த மாடல். இந்த 1/2 கிலோ கொலுசு. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு இப்படி காட்டுறேன் பாருங்கள், செம்ம ப்ராடாக இருக்கும். நிறைய பேர் இது நெக்லஸான்னு கேட்பீங்க. நெக்லஸ்லாம் கிடையாது, கொலுசு தான். ஆக்சுவலாக சொல்ல 430 கிராம்ஸ் 430 கிராம் சில்வர் என்ன ரேட்டோ ப்ளஸ் நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி இந்த அழகான வெள்ளி கொலுசு வாங்கிக்கலாம். செம்ம ப்ராடாக இருக்குது பாருங்கள். இதுவே வந்து ஒரு 300 கிராம் 250 கிராம் இதுலலாம் கூட அவைலபிளாக இருக்குது. உங்கள் கால் பாதத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வந்து நிறைய வச்சுருக்காங்க நம்ம மகாலட்சுமியில். இதில் வந்து ஸ்டோன்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அண்ட் இதில் வந்து அடுத்ததான் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் மாதிரியான டிசைன் வந்திருக்கு.
ஸோ அடுத்தபடியாக இங்கே இருக்க இந்த 2 பேட்டர்னில் வந்து உங்களுக்கு நல்லா செயின் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நல்லா செயின் மாதிரி இருக்கும். ஸோ கொலுசுக்கு அடுத்து வெள்ளியில் என்ன பார்க்கலான்னா, இங்கே வந்து நிறைய உங்களுக்கு இந்த சாமி சிலைகள்லாம் வந்து இந்த 92.5 சில்வரில் நிறைய வச்சுருப்பாங்க. இதுக்கெலாம் வந்து மேக்கிங் சார்ஜ் கொஞ்சம் வரும் உங்களுக்கு. ஸோ அதாவது அதோட கிராமுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இது வந்து ராகவேந்திரர் சிலை. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 130 கிராம் கிட்ட அரௌண்ட் வருது. அண்ட் அடுத்து பிள்ளையார் வந்து நல்லா அழகான ஒரு கோபுரத்தில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதோட வெயிட்லாம் பார்த்திங்கன்னா 241 கிராம்ஸ் கிட்ட வரும். அண்ட் இது வந்து கோமாதா வந்து கண்ணுக்குட்டியோடு இருக்க மாதிரி. அண்ட் அதிலே வந்து உங்களுக்கு நல்லா அழகாக லக்ஷ்மி இருக்க மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கனாலும் அரௌண்ட் ஒரு 305 கிராம்ஸ் கிட்ட வருது. அண்ட் இது வந்து சிவலிங்கம். இதில் வந்து பாம்போட வேணுன்னா உங்களுக்கு அதுவுமே அவைலபிளாக இருக்குது. இதோட இந்த சாமியோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 244 கிராம்ஸ் கிட்ட வருது. இன்னும் பார்வதியும் இருக்கா மாதிரி ஒரு டிசைன் நல்லா வேலோட கொடுத்துருக்காங்க. 265 கிராம்ஸ் வெயிட் ரேஞ்சில் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சாமியோட அந்த மடம், அந்த கோபுரம் சொல்லுவோம் இல்லையா, இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் இருக்காங்களோ ஒரு சின்ன சைஸில் வாங்கி நீங்கள் அழகாக உள்ளே வச்சுக்கலாம். அண்டு இந்த கோபுரத்தோட வெயிட் பார்த்திங்கன்னா 587 கிராம்ஸ். ஸோ அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன். அண்ட் மீனாட்சி அம்மன்லாம் வந்து இது 200 கிராம்ஸில் வருது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த அம்மன் இவங்களோட வெயிட் பார்த்திங்கன்னா 144 கிராம்ஸ். இந்த சாமி சிலைகளே வந்து இங்கே இருக்கிறது மட்டும் இல்லைங்க, இன்னும் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். நான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கவுண்டர் டாப்பில் காட்டுறேன். இதை தாண்டி இன்னும் ரேக்கில் இருக்குது, உள்ளே வந்து பாக்ஸ்லேயுமே நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாமி சிலைகள்லாம் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு நல்லா கொஞ்சம் லைட் வெயிட்லேருந்து ஹை எண்ட் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸை பார்த்து வாங்கணும்னா கண்டிப்பாக நம்ம மகாலட்சுமியை விசிட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, இங்கே வந்து கிஃப்டிங்க்கு சில்வரில் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் சில்வர் கலந்தா மாதிரியும் இருக்குது, கோல்டு கலந்தா மாதிரியும் இருக்குது. அண்டு நல்லா ஃபேன்சியான மாடல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா சாமியோடைய உருவமே இந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த ஹவுஸ் வார்மிங் செரிமனி இல்லை ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்களாம் கிஃப்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து லைக் உங்கள் காலேஜ் ஸ்டாஃப்ஸ்க்கோ அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி கெட் டுகெதர் அவங்க யாருக்காவது கொடுக்கணும் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் சில்வர் கோல்டு அப்படின்னாலுமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், பட்ஜெட் ரேஞ்சில் வரும். அதுதான் இதோட ஒரு அட்வான்டேஜு. ஸோ வெளியிலேயே எனக்கு கொடுக்கணும் ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சில் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம்ஸில் வரக்கூடிய அழகழகான சாமி உருவம் பதிச்ச இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். அண்ட் இன்னைக்கு பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சில்வரில் வந்து நான் ரொம்ப கொஞ்சம் தான் காமிச்சிருந்தேன். நம்ம மகாலட்சுமிலேருந்து இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது. அதை நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். தேங்க்யூ.